காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. உலகெங்கிலும் இருந்து தினம் ஒரு சத்திய வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வரவேற்கிறோம். இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, நாம் உணர்கிறோம் என்று தேவன் அறிவார். திருமறையின் ஆதார வார்த்தை சங்கீதம் 42:8. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். இன்றைய முதலாவது தியான பகுதி 42ஆம் சங்கீதம். கோராகின் புத்திரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட மஸ்கீல் என்னும் தாவீதின் சங்கீதம். மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல, தேவனே, என் ஆத்துமா உம்மை வாஞ்சித்து கதறுகிறது. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன்? உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரை எனக்கு உணவாயிற்று. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்திற்குள் போய் வருவேனே. இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். என் தேவனே, என் ஆத்துமா எனக்குள் கலங்குகிறது. ஆகையால் யோர்தான் தேசத்திலும் எர்மோன் மலைகளிலும் சிறு மலையிலும் இருந்து உம்மை நினைக்கிறேன். உமது மதகுகளின் இரைச்சலால் ஆழத்தை ஆழம் கூப்பிடுகிறது. உமது அலைகளும் திரைகளும் எல்லாம் என்மேல் புரண்டு போகிறது. ஆகிலும் கர்த்தர் பகற்காலத்திலே தமது கிருபையை கட்டளையிடுகிறார், ராக்காலத்திலே அவரை பாடும் பாட்டு என் வாயில் இருக்கிறது. என் ஜீவனுடைய தேவனை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன். நான் என் கண்மலையாகிய தேவனை நோக்கி, ஏன் என்னை மறந்தீர்? சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு நான் ஏன் துக்கத்துடனே தெரிய வேண்டும் என்று சொல்லுகிறேன். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நாம் உணர்கிறோம் என்று தேவன் அறிவார். சிம்ரா தன்னுடைய மகன் அடிமைத்தனத்தோடு போராடுவதைக் கண்டு மிகவும் துக்கமடைந்தாள். நான் மோசமாக உணர்கிறேன். நான் ஜெபிக்கும் போது என் அழுகை நிறுத்த முடியாததால் எனக்கு விசுவாசம் இல்லை என்று தேவன் நினைக்கிறாரா? தேவன் என்ன நினைக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் உண்மையான உணர்ச்சிகளை தேவன் பொருட்படுத்துகிறார் என்று எனக்கு தெரியும். நாம் நினைக்கிறது அவருக்கு தெரியாது என்பது போல அல்ல என்று நான் கூறினேன். நான் சிம்ராவுடன் சேர்ந்து அவளுடைய மகனின் விடுதலைக்காக கண்ணீரோடு மன்றாடி ஜெபித்தோம் என்று ஒரு ஜெப வீராங்கனை சகோதரி சொல்லுகிறார்கள். தங்கள் போராட்டங்களில் தேவனோடு மல்லு கட்டும் அநேகருடைய எடுத்துக்காட்டுகள் பரிசுத்த வேதாகமத்தில் உள்ளது. தேவனுடைய நிலையான மற்றும் வல்லமையான பிரசன்னத்தின் சமாதானத்துக்காக தன்னுடைய ஆழ்ந்த ஏக்கத்தை சங்கீதம் 42 எழுதியவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். அவர் சகித்துக் கொண்ட துயரத்தினால் ஏற்பட்ட கண்ணீரையும் மன சோர்வையும் ஒப்புக்கொள்ளுகிறார். தேவனுடைய உண்மை தன்மையை நினைக்கும் போது அவர் உள்ளத்தில் இருக்கும் குழப்பம் நம்பிக்கையின் துதியாக வெளியே ஊற்றப்படுகிறது. தன்னுடைய ஆத்துமாவை உற்சாகப்படுத்த சங்கீதக்காரன் தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாயிருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சங்கீதம் 41:11 எழுதுகிறார். தேவனை பற்றி அவர் அறிந்து கொண்டது உண்மைக்கும் மறுக்க முடியாத அவருடைய உணர்ச்சிகளின் யதார்த்தத்திற்கும் இடையில் முன்னும் பின்னுமாக அவர் இழுக்கப்படுகிறார். அருமையானவர்களே, தேவன் நம்மை அவருடைய சாயலாகவும் உணர்ச்சிகளுடனும் வடிவமைத்திருக்கிறார். மற்றவர்களுக்காக நாம் சிந்தும் கண்ணீர் நமக்கு விசுவாசம் இல்லாததால் அல்ல, மாறாக ஆழ்ந்த அன்பையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிறது. நமக்கு உணர்ச்சிகள் இருக்கிறது என்று தேவன் அறிந்திருப்பதால் நாம் மூல காயங்களுடனும்
பழைய தழும்புகளிடம் அவரை அணுகலாம். ஒவ்வொரு ஜெபமும் அமைதியானதாக இருந்தாலும், கண்ணீர் உடனாய் இருந்தாலும், நம்பிக்கையோடு கூச்சலிட்டாலும் அவர் நம்மை கேட்டு விசாரிக்கிறவர் என்ற வாக்கு தத்தத்தை நம்பிக்கையோடு வெளிப்படுத்துகிறது. கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, எந்த உணர்ச்சிகளை தேவனிடமிருந்து மறைக்க முயற்சித்திருக்கிறீர்கள்? கடினமான அல்லது அதிகமான உணர்ச்சிகளை குறித்து தேவனிடம் உண்மையாயிருப்பது பெரும்பாலும் உங்களுக்கு ஏன் கடினமாயிருக்கிறது? என்ன செய்யலாம் என்றால், நன்றாக ஓய்வெடுங்கள். பரிசுத்த வேதாகமத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 11 வசனம் 28 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. மத்தேயு 11 வசனங்கள் 25 முதல் 30 வரையில் படிக்கிறேன். அந்த சமயத்திலே இயேசு சொன்னது, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவரும் பிதாவை அறியான். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்றார். நன்றாக ஓய்வெடுங்கள். ஒரு வாலிபருடைய அலறுதல் இது. கடிகாரம் அதிகாலை 1:55 மணிக்கு ஒலித்தது. பின்னிரவு உரையாடலின் சுமையினால் எனக்கு தூக்கம் வரவில்லை. சிக்கலாயிருந்த என்னுடைய படுக்கை விரிப்பை பிரித்து கொண்டு அமைதியாக படுத்துக்கொண்டேன். தூங்குவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூகுளில் தேடினேன். ஆனால் மாறாக சிறு தூக்கம் தூங்காதீர்கள், காஃபி குடிக்க வேண்டாம், பகல் வேளைகளில் நாள் தாமதமாக வேலை செய்ய வேண்டாம் என்று என்ன செய்யக்கூடாது என்பதையே பார்த்தேன். இன்னும் வாசிக்கும் போது என்னுடைய டேப்லெட் கணினியில் படிக்க தாமதமாக திரை நேரத்தை பயன்படுத்த வேண்டாம் என்ற ஆலோசனை சொல்லப்பட்டிருந்தது. அச்சச்சோ, உரை அனுப்புவது ஒரு நல்ல யோசனையாக இருக்கவில்லை. நன்றாக ஓய்வெடுக்க வேண்டுமானால் செய்யக்கூடாதவைகளின் பட்டியல்களே இருக்கின்றன என்று சொல்லி உணர்ந்து கொண்டேன் என்று ஒரு அன்பு வாலிபர் அவருடைய அலறுதலை இங்கே பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே ஓய்வை தழுவிக்கொள்ள ஓய்வு நாளில் என்னென்ன செய்யக்கூடாது என்ற கட்டளைகளை தேவன் கொடுத்திருந்தார். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய புதிய உடன்படிக்கையின் நாட்களிலே ஒரு புதிய வழியை இங்கே காண்பிக்கிறார். விதிமுறைகளை வலியுறுத்துவதற்கு பதிலாக சீஷர்களை உறவுக்குள்ளாக அழைக்கிறார். பாருங்கள், மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதற்கு முந்தைய வசனத்தில் நமக்கு அவர் வெளிப்படுத்தின தேவனோடு அவர் வைத்திருந்த உறவை சுட்டி காட்டினார். சொல்லப்படுகிறது, சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறு ஒருவனும் குமாரனை அறியான். குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமா இருக்கிறாரோ அவனும் தவிர வேறு ஒருவனும் பிதாவை அறியான் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வெளிப்படுத்தின தேவனோடு இயேசு வைத்திருந்த உறவை நமக்கு சுட்டி காட்டுகிறார். பிதாவிடமிருந்து இயேசு அனுபவித்த உதவிகளை உங்களாலும் என்னாலும் நிச்சயமாக அனுபவிக்க முடியும். அருமையானவர்களே, நம்முடைய தூக்கத்திற்கு இடையூறு உண்டாக்கும் சில பொழுதுபோக்குகளை நாம் தவிர்ப்பது புத்திசாலித்தனமாக இருக்கும்போது, கிறிஸ்துவுக்குள் இளைப்பாறுவது என்பது கட்டளையை விட அதிகமாக உறவோடு தொடர்புடையது. நான் வாசிப்பதை நிறுத்திவிட்டு என்னுடைய கனத்த இருதயத்தை இயேசுவின் அழைப்பிதழான மத்தேயு 11:28 வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்கிற அந்த வார்த்தையினை நான் நம்பிக்கை கொண்டு என்னுடைய தலையணையின் மேல் அதை வைத்து விட்டேன் என்று சொல்லி அந்த வாலிபர் கூறுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் நாம் உணர்கிறோம் என்று சொல்லி அறிந்திருக்கிறார். நாம் நன்றாக ஓய்வெடுக்க வேண்டும், அவரோடு உள்ள உறவை பலப்படுத்த வேண்டும். இதை செய்யக்கூடாது என்று சொல்ல பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே நாம் இல்லை. என்று நாம் புதிய உடன்படிக்கைக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவினால் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக இருக்கும் போது நாம் நன்றாக ஓய்வெடுக்க, நன்றாக இளைப்பாறவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஓய்வு என்பது கட்டளை அல்ல, அது உறவு என்பது உங்களுடைய ஓய்வை குறித்த பார்வையை எப்படி மாற்றுகிறது?
வாழ்க்கையின் எந்த பகுதியில் அவரோடு உறவில் ஓய்வெடுக்க இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமாக தந்திருக்கக்கூடிய இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபிக்கும் போது நீர் உணர்கிறீர் என்று சொல்லி நீர் அறிந்திருக்கப்படியால் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். பகற்காலத்திலே உம்முடைய கிருபையை கட்டளையிடுகிறீர். ராக்காலத்திலே உம்மை பாடும் பாட்டு எங்களுடைய வாயில் இருக்கும்படியாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஜீவனுள்ள தேவனை நோக்கி நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம். தகப்பனே, மாறாத ஆண்டவரே, நான் உணர்கிறேன் என்றும் எப்பொழுதும் மாறிக்கொண்டிருக்கும் எங்களுடைய உணர்ச்சிகளை செயல்படுத்த நீர் எங்களுக்கு இன்று உறுதியளித்ததற்காக ஸ்தோத்திரம். அன்புள்ள இயேசுவே, உம்மோடு தொடரும் உறவில் ஓய்வெடுக்க எங்களை அழைத்ததற்காக நன்றி. அப்படி ஓய்வெடுத்து இளைப்பாறுதலான ஒரு வாழ்க்கையை நாங்கள் கண்டுகொள்ள எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமே பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.